நீங்கள் எம்ஐ ஃபோன்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தூரம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, லித்துவேனியன் கவர்மெண்ட் ஆனவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிர்ச்சி ஆவீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக இப்போதைக்கு இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டே ஆகட்டும், அதே மாதிரி வந்து வேர்ல்டு ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும் இந்த ஒரு விஷயமானது வந்து அதிக அளவில் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதையும் தாண்டி வந்து எதுக்காக எம்ஐ ஃபோன்ஸ்லாம் தூக்கி போட சொல்கிறாங்க, அப்படி அந்த எம்ஐ ஃபோன்ஸ்குள்ளே என்ன இருக்குது, எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு, அதையும் தாண்டி வந்து இப்போ எம்ஐ ஃபோன்ஸை மட்டும் தான் தூக்கி போட சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபேமஸான சைனீஸ் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது கரெக்டாக, விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ், அது மாதிரியான ஒரு சில ஃபேமஸான சைனீஸ் பிராண்ட்ஸோட பேருமே இந்த ஒரு விஷயத்தில் அடிபட்டிருக்கு. அந்த ஒரு சில ஃபோன்ஸை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லித்துவேனியன் கவர்மெண்ட் ஆனவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படி அந்த ஃபோன்ஸ்குள்ளே என்ன தான் இருக்குது, எம்ஐ என்ன செஞ்ச காரணத்தினால இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த எம்ஐ, ஓப்போ, விவோ இது மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் ஃபேக்ட் மேன். லெட்ஸ் கெட் ஃபேக்ட். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ராணிப்பேட்டை.in அப்படிங்கிற ஒரு நியூஸ் பிளாகை பற்றி நான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு நியூஸ் பிளாகில் டே டு டே நியூஸஸ் வந்து டே டு டே ஃபார்மேட்டில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உடனுக்குடன் உங்கள் உள்ளூர் செய்திகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் நியூஸ், எல்லா விதமான நியூஸையும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம மைராணிப்பேட்டை.in அப்படிங்கிற ஒரு பிளாகை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீனில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாகோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நிறைய மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சானது ஓடிட்டு இருந்தது. அந்த பேச்சானது ஓடிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் யாரும் நம்பவே இல்லை. எவ்வளோ பெரிய ஆப்லாம் இருக்குது, பப்ஜி, டிக்டாக், இதெல்லாம் எப்படிப்பா டக்குன்னு பேன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து நினைக்கவே கிடையாது. பட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆனவங்க நம்மளுடைய ப்ரைவசி கன்சர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சைனீஸ் ஆப்ஸில் அதுவும் தாண்டி வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆனவங்க பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராலுமே உத்தரவு கொடுக்கவே முடியாது. அதையும் தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து டெக் வேர்ல்ட் அண்ட் டெக் நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எம்ஐ ஃபோன்ஸை தூக்கி போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது அதிக அளவில் ஃபேமஸாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லித்துவேனியா, அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த லித்துவேனியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆனவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஷாமி, அதாவது எம்ஐ ஃபோன்ஸை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சைனா வந்து அந்த எம்ஐ ஃபோன்ஸில் இருக்க சென்சார் மூலிமா வந்து நம்ம என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உளவு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோன்ற எல்லா விஷயமும், கால்ஸ், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் சைனா சர்வர்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வர ஒரு நியூஸை லித்துவேனியன் கவர்மெண்ட் ஆனவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து நம்ம இந்தியாவிலுமே வந்து அந்த மாதிரி சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணதுக்கான மெயினான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸருடைய ப்ரைவசி காரணத்தினால தான். ஸோ லித்துவேனியாவில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான தாக்கம் வந்து நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம லித்துவேனியாவில் நடந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது லித்துவேனியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கும் சைனா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் கிடையாது. ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் ஃப்ரெண்டும் கிடையாது, எனிமியும் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க ரெண்டு கண்ட்ரிஸும். ஸோ அந்த ஒரு கண்ட்ரிஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சைனா ஆனவங்க, அதாவது எம்ஐ கம்பெனி வந்து ஃபோன்ஸை வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கே தெரியாத மாதிரி ஒரு சிப்பை வந்து அந்த ஃபோனுக்குள்ளலாம் செட் பண்ணி லித்துவேனியா காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லித்துவேனியன் கவர்மெண்ட் ஆனவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எம்ஐ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணவே கிடையாது, அது மாதிரி விஷயம் வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நியூஸ் ஆர்டிகல், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஏற்கனவே இவங்க வந்து இந்த மாதிரி எம்ஐ வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. யூசர்ஸோடைய டேட்டாஸ் எல்லாம் வந்து தன்னைத்தானே வந்து தெரியாமலே வந்து நாடு கடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த லித்துவேனியன் கவர்மெண்ட் ஆனவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு சென்சார் வந்து எப்பயுமே எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து, அதாவது எம்ஐ ஃபோன்ஸ் மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து அந்த ஒரு சென்சாரானது டீஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் தான் இருக்கும். எப்போ பாரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காது. பட் சைனாவில் இருக்கவங்க நினச்சா உடனே ஆக்டிவேட் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உடனே வந்து சிங்கப்பூர் சர்வர் டு சைனா சர்வருக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி லித்துவேனியன் கவர்மெண்ட் ஆனவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே வந்து லித்துவேனியாவில் வந்து தயவு செஞ்சு யாரும் சைனா மொபைல்ஸை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா வந்து சென்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்காக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபோனுக்குள்ளே இருக்கவே கூடாது, ஃபோன் யூசர்ஸோட ப்ரைவசி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ஃபோன்ஸ், அதாவது லித்துவேனியா நாடுக்கு போகக்கூடிய அந்த ஃபோன்ஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு சென்சார் இருக்குது, தனக்கே தெரியாமல் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாடு கடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே
மற்ற ஒரு சில கண்ட்ரிஸுமே இருந்துட்டு இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சலசலப்புகளான ஓடிட்டு இருக்கு. மெயினாக நம்ம இந்தியா ஏற்கனவே வந்து ப்ரைவசி காரணமாக நிறைய ஆப்ஸை பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபோன்லையுமே வந்து ப்ரைவசி இல்லை அப்படின்னும் போது பேன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஸோ ஏன் டேட்டா அவங்க எடுக்கிறது மூலிமா என்னப்பா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கம்பெனி, அதாவது ஃபோன் கம்பெனி இருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூஸருடைய ப்ரைவசி வந்து அதிகமாக அவங்க கன்சர்ன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ஆப்பிள்னாலே செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அந்தளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய, செக்யூர் பண்ண வேண்டிய அந்த ஒரு கம்பெனியே நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தா ஹேக்கர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக இருக்கவங்களாகட்டும் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை திருடி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது, நம்மளும் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாமல் சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் எங்கே போகுது அப்படின்ற ஒரு கேள்வியை லித்துவேனியன் கவர்மெண்ட் ஆனவங்க வச்சிருக்காங்க. அது ஒரு பொதுவான கேள்வி அப்படின்னு கூட நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும். இந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸும் டேட்டா அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிக அளவில் வேல்யூ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ எம்ஐ ஆனவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல நாடுகளில் வந்து இந்த எம்ஐ ஃபோனோட ரிசர்ச் ஆனது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லித்துவேனியன் கவர்மெண்ட் ஆனவங்க சொன்னதை எதிர்த்து ஷாமி அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷாமி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அவங்க போய் இது மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் அந்த அளவுக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் ஆனது இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சைனாக்கு வந்து ஒரு ஆப்போஸ் பண்ணுற வகையில் வந்து மேபி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் சைனீஸ் மொபைல்ஸை பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சைடு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதுக்காக செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நாடை வந்து இன்னொரு நாடை அப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி ஆனவங்க அஃபிஷியலாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லித்துவேனியாவுக்கும் சைனாக்கும் அந்தளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாடை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து வி டோன்ட் வாண்ட் சைனா, பேன் சைனா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய நாடுகள் ஆனவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரியும் ஒரு சில சென்சார்ஸ் அந்த ஃபோனுக்குள்ளே வச்சு லித்துவேனியாவுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே அந்த ஒரு பர்டிகுலர் சென்சாரானது டீஆக்டிவேஷனில் இருக்கும். எதனா பிரச்சனைகளானது எழும்போது அந்த மாதிரியான குரலை வந்து அந்த நாட்டிலேருந்து எழுப்பக்கூடாது, சைனாக்கு எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது, தாய்வானுக்கு எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சென்சார்ஸை அவங்க பில்ட் பண்ணி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லித்துவேனியன் கவர்மெண்ட் ஆனவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து லித்துவேனியன் கவர்மெண்ட் சொன்ன அந்த ஒரு குற்றச்சாட்டில் நம்ம மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா நாட்டுக்குள்ளுமே வந்து வெவ்வேறு நாடுகளுடைய தூதரகங்களானது இருந்துட்டு இருக்கும், அதாவது அம்பாசிடர்ஸ் ஆனவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லித்துவேனியா நாட்டோடைய அந்த ஒரு பர்டிகுலர் அம்பாசிடர் ஆனவங்க சைனாவில் இருப்பாங்கல்ல, அந்த அம்பாசிடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சைனா நாட்டில் இருந்து சைனீஸ் கவர்மெண்ட் ஆனவங்க வெளியேற்றிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நடந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து சைனா அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து எங்களை டிஃபேம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி, இது ஒரு சதி திட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு பர்டிகுலர் நாட்டிலேருந்து தூதரகத்தை வெளியேற்றுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் தாலிபான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போதே வந்து தூதரகங்களாக வந்து வெளியேற்றவே கிடையாது. பட் சைனா ஆனவங்க இந்த ஒரு பிரச்சனைக்காக தூதரங்களே வந்து வெளியேற்றிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. பட் சைனா செஞ்சது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் ஷாமி பற்றி நடந்த லித்துவேனியாவில் நடந்த ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வந்து நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான மொபைல்ஸ் ஆனது பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு எழுந்ததுக்குமே வந்து லித்துவேனியாவில் கண்டுபிடிச்ச அந்த ஒரு மெயினான விஷயம் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் வர வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. Bye.